Journey by Train, Pictionary, Standard 7, Unit 1, Term 3, Section 3, Prose, English. Glossary, hesitation, conveyance, rapidly, persisted, refused, point blank, flurried, yielded, howdas, carpet bag, perched. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பிக்சர்ஸோட பார்க்கலாம். ஹெசிடேஷன், அன்வில்லிங், பிடிக்காமல் ஒரு விஷயத்த செய்கிறது, தயங்கிட்டே யார்ட்டையாவது போய் ஏதாவது கேட்கணுன்னா தயக்கத்தோடு இருப்போம் இல்லையா, அதுதான் ஹெசிடேஷன். கன்வேயன்ஸ், டிரான்ஸ்போர்ட்டேஷன், பயணம் பண்ணுறதுக்காக பயன்படக்கூடிய ஒரு வண்டி, அதுதான் வந்து கன்வேயன்ஸ்னு சொல்கிறோம். ரேப்பிட்லி, குவிக்லி, அப்படியே ராக்கெட் போகும்போது அப்படியே ஃபாஸ்ட்டாக போகும்ல, ஸோ அது ரேப்பிட்லின்னு பயங்கர வேகத்தோட. பெர்சிஸ்டட், கண்டினியூடு, இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னா அது அப்படியே கண்டினியூ பண்ணுறது. ஒரு பயணமே போயிட்டுருக்கோம், இந்த ரோட்டில் போயிட்டே இருக்கோம்னா அது அப்படியே போய்கிட்டே இருக்குது, அதுதான் பெர்சிஸ்டட், கண்டினியூ பண்ணுறது. ஏதோ ஒரு விஷயத்தை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அது பெர்சிஸ்டட். ரெஃப்யூஸ்ட், நாட் வில்லிங், பிடிக்கலை அப்படின்னு சொல்கிறது தான் ரெஃப்யூஸ்ட். நோ சொல்கிறது ரெஃப்யூஸ்ட். பாயிண்ட் பிளாங்க், பிளண்ட்லி அப்படின்னா, இப்போ பிளண்ட்டுன்னு சொல்லும்போது அது கூர்மை இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மீனிங்கில் இருக்குது. பாயிண்ட் பிளாங்க் அப்படின்றது என்னென்னா, என்ன சொல்ல வரோம் அப்படின்றத கேட்காமையே இல்லை முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் பாயிண்ட் பிளாங்க்லி. என்ன சொல்கிறோன்றதை இது இது ஏற்றுக்காமல் தன்னுடைய கருத்தையே வெளியே சொல்லிக்கிட்டே இருக்கிறது, தட் இஸ் பாயிண்ட் பிளாங்க், பிளண்ட்லி. ஃப்ளரீடு, வரீடு, சோகப்படுறது, சோகமாக இருக்கிறது, அதுதான் worried ஆர் flurried, sad, எல்லாமே ஒன்று தான். yielded, accepted, யார்கிட்டயாவது எதையாவது ஒரு விஷயத்த ஏற்றுக்கிறது, தட் இஸ் yielded. வாங்கிறது, ஏற்றுக்கிறது, அது பணமோ அது கருத்தோ எதுவாக இருந்தாலும் சரி, ஒருத்தர்கிட்டேருந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதுதான் yielded. howdas, a seat for riding on the back of an elephant. எலிஃபண்ட்டுக்கு மேலே ஒரு ராஜாவோ இல்லை மக்களோ உட்கார்ந்து பயணம் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு சீட்டு, அதுதான் வந்து ஹவுடாஸ் அப்படின்னு சொல்கிறோம். கார்பெட் பேக் அப்படின்னா கார்பெட்டு துணியால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பேக், அதுதான் வந்து கார்பெட் பேக்குன்னு சொல்கிறோம். இந்த லெசனில் ஃபீலியஸ் ஃபாக் வந்து தன்னுடைய கார்பெட் பேக்கில் லக்கேஜ் கொண்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பணம் எல்லாம் கார்பெட் பேக்கில் போட்டு கொண்டு வந்தாருன்ற மாதிரி இந்த லெசனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ கார்பெட்னால் ரொம்ப தடிமமாக இருக்கக்கூடிய கிளாத் தான் கார்பெட், அதில் பேக் செஞ்சுருந்தா அது கார்பெட் பேக். பெர்ச்டுனா பொசிஷன், ஏதாவது ஒரு இடத்துல போய் நிற்கிறது இல்லை உட்காருறது, நம்ம அந்த இடத்துல செட்டில் ஆகிறது, அதாவது போய் அந்த இடத்துல இப்போதைக்கு போய் இருக்கிறது, அதுதான் வந்து பெர்ச்டுன்னு சொல்கிறோம். ஸோ பேர்டு பறந்துகிட்டே இருக்குது, வந்து ஒரு கிளாய் மேலே உட்காருதுன்னா அது பெர்ச்டு. Thanks for watching Sridevi's Zone.